2 விஷயம் அட் அ டைம்ல மீட் பண்ணும்பொழுது, ஒருத்தரோட லைஃப்லயும் சரி, ஆட்டிட்யூட்லயும் சரி மாற்றம் வருங்க. ஒண்ணு நமக்கு நல்ல அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நடக்கும்போது நமக்கு புரியாது. அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நமக்கு இருக்காது. அத புரிஞ்சுக்கிற அளவுக்கான அந்த தன்மை நமக்குள்ள இருக்காது. ஆனா, அத கடந்து வந்திருப்போம். ஒரு கட்டத்தில அடி மேல அடி விழுந்து, திரும்ப 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 அந்த விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்து, ஒரு கட்டத்தில நமக்கு ஒரு விஷயம் உங்கள வந்து இது நம்ம தப்பா பண்ணிட்டுருக்கிறோம். திஸ் இஸ் ராங். நம்ம ஆக்சுவலி இந்த ரூட்ல போக்கூடாது. அது வந்து நம்ம தப்பா பண்ணிட்டுருக்கிறோம். அப்படின்ற வரைக்கும் நமக்கு ரியலைஸ்மென்ட் ஆயிருக்கும். ஆனா, எது சரி அப்படின்றது தெரியாது. எ இது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. பட் எது சரியான விஷயம் அப்படின்றது தெரியாம இருக்கும். அப்ப அந்த சரியான விஷயம் எது அப்படின்றதையும், அது யாரோ ஒருத்தர் மூலமாவோ, ஏதோ ஒரு வகையில அது தெரிய வரணும். ஸோ, நமக்கு அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நான் பண்ணது தப்பு தான். இல்ல நான் இந்த மாரி இருந்திருக்க கூடாது. நான் வந்து இன்னும் கூட நான் கரெக்ட்டா இருந்திருக்கலான்ற ரியலைஸ்மென்ட் நடக்கிறது ஒண்ணு. அந்த நேரத்துல சரியான ட்ராக் எது அப்படின்றத காமிச்சு குடுக்குற மாரி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆர் நபர், ஆர் சூழ்நிலை ஏதோ ஒண்ணு. அது 2ம் மீட் பண்ணும்போது தான் அந்த நபர்கிட்ட மாற்றம் வருங்க. விஷயம் புரியுதுங்களா? இப்ப இத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம லைஃப்ல இந்த ஜர்னில நடக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல நீங்க ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. கொ சில காலங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன் கடந்து வேற மாரி ஒரு சூழ்நிலை நீங்க வந்துட்டுருப்பீங்க. அது அவ்ளோ பெரிய டஃப்பா இருந்தது. அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வந்தப்பலாம் நம்ம சொல்லுவோம். அது ஒரு டேட்டாவா மாறியிருக்கும். ஒரு ஹிஸ்டரியா மாறியிருக்கும். சம்திங் அது ஒரு பாஸ்ட் எமோஷனா மாறியிருக்கும். இப்படியாப்பட்ட சிச்சுவேஷனா நான் கடந்து வந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து பரவால்ல நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஆட்டோமேட்டிக்காவே சில காயங்கள் வந்து ஆறப்படும். ஆனா, லைஃப் வந்து கடந்து போயிடும். பல வருடங்கள் கடந்து போயிடும். அத திரும்ப நம்ம கேட்ச் பண்ண முடியாது. அந்த போன வருஷங்கள வந்து கடந்து போன அந்த முடிஞ்சு போன வருஷங்கள வந்து அந்த நேரங்கள வந்து திரும்ப நம்ம கேட்ச் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப எனக்கு வாழ்க்கையில மாற்றம் வேணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்ப என் வாழ்க்கைய நான் மாத்திக்கணும். இப்ப போற ட்ராக் தப்பா இருக்கு அப்டின்ற அந்த ரியலைஸ்மென்ட் நடந்துருச்சுல்ல. அப்ப இத கரெக்ட்டா நம்ம வந்து அத வந்து ஹோல்டு பண்ணிட்டு, அந்த மாற்றத்திற்கான விஷயத்த உள்ள நீங்க அனுமதிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? இன்னும் சில வருடங்கள் வந்து வீணா போறத நம்ம பாதுகாக்கலாம். இன்னும் சில மாதங்களோ, சில வருடங்களோ அந்த காலகட்டத்தில முக்கியமான சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கலாம். ஆனா நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் கரெக்ட்டா இல்லாம, சரியான வழிநடத்த ஆள் இல்லாம, அது எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எதுவா இருந்தாலும் சரிங்க. ஹீலிங் மூலமா சாத்தியப்படுத்த முடியுங்க. எனர்ஜிய கன்வெர்ட் பண்ண போறோம் அவ்வளோதான். ஜஸ்ட் அத வந்து எரேஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ற ப்ராசஸ் தான் நடக்க போகுது. இத கரெக்ட்டா பண்ண தெரிஞ்சிருச்சு. இத கரெக்ட்டா பண்ற ஒரு ஒரு விஷயம் உங்க கையில கிடைச்சிருச்சு அப்டின்னா, யூ ஆர் த பெஸ்ட். ஸோ பிராணி ஹீலிங்ல இது சாத்தியம். ஹோம் ஆஃப் ஹேப்மன்ல நம்ம இத பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள அனலைஸ் பண்ண வைக்கிறது, ரியலைஸ் பண்ண வைக்கிற ப்ராசஸ் அட் த சேம் டைம் சரியான ஒரு கைடன்ஸ். அரவுண்ட் ஒரு இப்போ ஒரு 8000 பீப்பிள்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ பேர்ல வாழ்க்கையில அதுல ஒரு டேட்டா தான். இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது ஸ்கூல்ல படிப்போம். டீச்சர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. நம்மளோட டியூஷன் மாஸ்டரோ ஆர் டீச்சர்ஸோ சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு தான் வரும் அப்டி சொல்லுவாங்க. அதப்போல தான் லைஃப் கூட. எல்லா எவ்வளவு மனிதர்களுக்குள்ள பார்த்த அது ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் நீங்களும் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெருசாலாம் ஒண்ணும் மாற்றம் இல்ல. எல்லாரும் சுத்தி சுத்தி ஒரே மாரி விஷயங்கள் தான். உறவு சிக்கல், பணப்பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளோதான். இதத்தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இல்லாட்டி பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள வந்து கில்ட்டா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அத வந்து தன்னைத்தானே அவங்க அதிகமா இமேஜினேஷன், அசம்ப்ஷன் பண்ணிட்டு லைஃப்ப வந்து ராங் சைட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் இதுதான். இதுதான் சைக்காலஜிக்கலா பெரிய லெவல்ல ஃபால்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலா நம்ம டிஸ்டர்ப் ஆறது, ஃபினான்ஷியலா டிஸ்டர்ப் ஆறது, இல்ல மத்தவங்க நம்மள சீட் பண்ணியிருப்பாங்க. எப்படி பணத்த கையாளணும்னு தெரியாம நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெறைய லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள கலந்து தான் ஒரு நபரோட வாழ்க்கைய வந்து தீர்மானிச்சுட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு பிரச்சனை தான் இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை. உங்க கூட சார்ந்தவங்க கூட அட்டாச்மென்ட் கம்மியா இருக்கலாம். இல்ல அத எப்படி அவங்கள கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். நமக்குள்ள எப்படி நம்ம சொன்ன பேச்ச கேட்க வைக்கணும். நம்ம நல்லதும் தெரியுது. ஆனா நம்ம குழந்தைக்கோ, நம்மளோட கணவர், மனைவிக்கோ அத வந்து நம்ம கொண்டு போய் புகுத்த முடியல அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபெயிலியர் ஆயிருக்கும். ரிப்பீட்டடா ஃபெயிலியர் பார்த்துட்டே இருப்போம். ஏன்டா இப்படி இருக்கு நமக்கு? நம்ம எவ்வளோ ட்ரை பண்றோம். ஆனாலும் கூட ஏன் மிஸ் ஆகுது? அந்த கரெக்ட்டா அந்த மிஸ்ஸிங்க்கு காரணம் என்னன்றது புரிஞ்சு போச்சு அப்படின்னா லைஃப்ல மாற்றம் வந்துரும். ஆனா நமக்கு அது தெரியாதனால என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப ஒரே பேட்டர்ன்ல நம்ம பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப ராங் சைட்லயே அந்த ஃபெயிலியரே பார்த்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம பிசினஸ் பண்ணா ஃபெயிலியர் ஆயிடும். நம்ம தோத்துருவோம்ன்ற மைண்ட் செட்டப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் பிளேஸ் ஆயிடும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போகக்கூடாது. அப்ப யார் நமக்கு பணம் யாருக்கு நீங்க குடுத்தாலும் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் வராத மாரி எல்லாமே லாக் ஆயிடும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ இது எல்லாம் ஓவரால் இதுதான் உங்களோட பிரச்சனை. ஸோ இத எப்படி சார்ட் அவுட் பண்றது? நீங்க ஏன் இப்படி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க முதல்ல லாக் ஆனீங்க? இது ஏன் உங்களுக்கு பிளாக் ஆச்சு? ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வெளிய வரது? இனி வரும் காலங்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதான் அந்த ஃபாலோ பிராக்டிஸ். சரிங்களா? இந்த ஹீலிங் மூலமா உங்கள கிளென்ஸ் பண்ணி, உங்கள ரியலைஸ் பண்ண வச்சு, அனலைஸ் பண்ண வச்சு,
உங்கள ரெடி பண்ற ப்ராசஸ் அந்த ஹீலிங்ல நடக்கும். உங்கள பக்குவப்படுத்தி கரெக்ட்டா அந்த நல்ல விஷயங்கள நீங்க எடுத்துக்கிற மனநிலைக்கு உங்கள உருவாக்கி, நல்ல விஷயங்கள குடுக்குற ப்ராசஸ் அந்த 6 நாள் பயிற்சியில நடக்கும். அந்த 48 நாள் பயிற்சி அதுக்கப்புறம் லைஃப்ல இந்த மாரியான சிச்சுவேஷன நீங்க திரும்ப கிராஸ் பண்ணாம, ஒரு கரெக்ட்டான பாத்துல நீங்க போறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ப்ராசஸ். விஷயம் புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே தேவைங்க. இத கரெக்ட்டா புரிஞ்சுட்டு கனெக்ட் ஆகுறவங்க லைஃப்ல கம்ப்ளீட்டா மாற்றமாயி வேற வேற ட்ராக் அவங்க போக ஆரம்பிச்சுறாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இன்னும் கரெக்ட்டா பிடிபடல, இல்ல உங்களுக்கு கர்மா இன்னும் முடியல அப்படின்னா, வருஷக்கணக்கா கூட என்கொயரியிலே நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ்ல ஒவ்வொரு முறை நான் அத வந்து சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையோட ஏன் நம்ம ட்ராவல் பண்ணணும்? நமக்கு தெரியுது, இதான் பிரச்சனை, இப்படி பண்ணா சார்ட் அவுட் ஆயிடும்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் கூட நம்ம அதுக்குள்ள போக முடியாம நமக்கு நம்ம ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல லைஃப்ப வந்து ரொம்ப லெதார்ஜிக்கா பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்னு தோன்றதுங்க. ஸோ வாங்க லைஃப்ப மாத்திக்கோங்க. இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குங்க. இதுவே மொத்த வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு நீங்க உழண்டுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்குள்ளேயே உங்கள நீங்க வந்து ஒளிச்சு வச்சுக்கிறாதீங்க. உங்களோட எனர்ஜியும், உங்களோட உங்களோட தன்மையும் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண முடியும் உங்களால. அதெல்லாம் மறந்து நீங்க இந்த ஒரு பிரச்சனை, இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோட பிரச்சனை, தலையாய பிரச்சனையா இருக்கு. இது சரியானா போதும்னு சொல்லிட்டு உங்கள நீங்க அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. விட்டு வெளியில வாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. உலகம் உங்க கையில தான். வெற்றி உங்க கையில, உங்க பக்கத்துல இருக்கு. நீங்க பார்த்த மாற்றமும், சந்தோஷமும் உங்க பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்க கை எட்டுற தூரத்துல தான் இருக்கு. அத வந்து ஆக்சஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அந்த ஒரு ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு கத்துக் குடுக்க போறேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த நாலேட்ஜ் கிடைக்கும். நன்றி.